காவேரி வந்து பார்க்க விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கண்ணை திறந்து சொன்னோன்னே நர்ஸ் வந்து காவேரி கூட்டிகிட்டு வராங்க. காவேரி கிட்ட வந்து சொல்கிறாங்க வெண்ணிலா, இந்த மாதிரி போலீஸ் என்கிட்ட கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ சொன்ன மாதிரியே வந்து முன்னாடி ஒரு நாள் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதே மாதிரி ஒரு சத்தியம் எனக்கு நீ பண்ணி கொடுக்கணும். விஜய் விட்டு பிரியறதுக்கு நீ தயாராக இருக்கியா? அப்போ ஒன்று மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். நான் விஜய் விட்டு ஒதுங்கிறேன். எனக்கு விஜய் நல்லா இருந்தால் போதும். அவர் என்னால் தான் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்லிட்டு என்னால் அந்த கில்ட்டி வந்து தாங்க முடியல. அந்த குற்றம் உணர்ச்சி தினம் தினம் என்னை கஷ்டப்படுத்துது. அதனால நான் விஜய் விட்டு விலகிக்கிறேன். நிஜமாவே சொல்கிறேன். நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்றாங்க. நிஜமா சொல்கிறேன். என் 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 வயித்துல வளர்ற குழந்தை வந்து சாட்சியா சொல்கிறேன். நான் சொல்கிறது கண்டிப்பாக நான் செய்வேன். விஜய் விட்டு விலகுறேன். உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வயித்துல குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு வந்து சொல்கிறாங்க. இந்த குழந்தை சாட்சியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலாவால் ஒன்றும் பண்ண முடியல. நீ கர்ப்பமாக இருக்க காவேரி அப்படின்னு. ஆமாம் நான் கர்ப்பமாக தான் இருக்கேன். விஜய்க்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்றாங்க. அதனால தான் விஜய் வந்து உன்னை விட்டு விலக மாட்டேங்கிறாரா? பரவாயில்ல, விஜய் வந்து எப்படியாவது சம்மதிக்க நான் வைக்கிறேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தயவு செய்து உண்மையை சொல்லிவிடு ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து செமையாக அப்படியே ஒன்றுமே புரியல வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறாங்க. காவேரி தானே எனக்கு எல்லாம் முக்கியம், காவேரி தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னது, காவேரிக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி விஜய் வந்து விட்டு கொடுக்காம இருந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்போ காவேரி விஜய் ஒன்றா கலந்துருக்காங்க. அதனால தான் வந்து விஜய் வந்து காவேரி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் தான் விஷயம் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் வராங்க. போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் இதுக்கு காரணமே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பசுபதி வந்து பேசிகிட்டு இருந்தது. வெண்ணிலா வந்து டென்ஷனில் வந்து பசுவை தள்ளி விட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதாங்க நடந்தது. அங்கே விஜய் வரவே வரல. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ்வளோ நாள் விஜய் மேலே நான் பழி போட்டு அவரை வந்து தப்பாக வந்து நிறைய விஷயங்கள் நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவரை வந்து பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த பசுபதி தாங்க. பசுபதியை தூண்டி விட்டதால் தான் நான் இவ்வளவும் செஞ்சேன். இது தாங்க உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் போலீஸ் வந்து எழுதிக்கிறாங்க. நீங்கள் எதுவும் பின்வாங்க, நான் எதுவுமே பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்துலேருந்து அவங்களால மீறவே முடியல. இங்கே பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ரிலீஸ் ஆனது வந்து காவேரி தெரிஞ்சுக்கிறாங்க. காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா வெண்ணிலா, அவள் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டா, அவளுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய்க்கு ரிலீஸ்ன்னு சொன்னோன்னே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. எப்படி சார்னோன்னே வெண்ணிலா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு நினைவு வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. கேட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்நேரம் காவேரி வந்து என்னை ஓடி வந்து கட்டிப்பா வெளியே இருந்தா, நான் முதல்ல போய் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. பார்த்தா காவேரி அங்கே இல்லவே இல்லை. அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். காவேரி எனக்காக காத்துட்டுப்பான்னு நினச்சேனே, ஒரு வேளை காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதோ அப்படின்னு தாத்தாவும் பாட்டி இருக்காங்க. வந்துட்டியாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா வந்து அப்படியே கட்டிக்கிறாரு. பாட்டியும் அழுறாங்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்கணுமா விஜய்? அதான் நான் வந்துட்டேனே பாட்டி. அப்புறம் ஏன் பாட்டி? தாத்தா காவேரி வரலையா தாத்தான்னு? இல்லையேப்பா காவேரி வரலையே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி வரல? அவளுக்கு எப்படி விஷயம் போயிருக்குமே, ஒரு வேளை வர முடியாத சூழ்நிலை இருக்காளோ? கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. வெண்ணிலாவை வந்து விஜய் வந்து பார்க்க வராரு. விஜயை பார்த்தோன்னே வெண்ணிலா வந்து அமைதியாக இருக்காங்க. உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா, எனக்காக இவ்வளோ தூரம் நீ வந்து பண்ணியிருக்க, நீ உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாரு. இது எல்லாமே நான் காவேரிக்காக தான் செஞ்சேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் காவேரி என்னை வந்து பார்த்தா எல்லாத்தையும் வந்து சொல்கிறா, என்னை ரொம்ப கெஞ்சி கேட்டா, அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா அப்படின்னோடனே இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சாரி விஜய், உன்னை ரொம்ப காயப்படுத்துகிறேன்றாங்க. பரவாயில்ல வெண்ணிலா அப்படின்றாரு. இங்கே வந்து அவரோட கண்கள் வந்து காவேரியை தேடுது. காவேரி ஏன் இன்னும் வந்து பார்க்காம இருக்கான்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு. காவேரி ஃபோனை எடுக்கலை. என்ன விஜய் யாருக்கு கால் இல்லை, காவேரிக்கு தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனே காவேரி எடுக்கலை, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒன்று யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம குமரன் வந்து தேடி கண்டுபிடிச்சி வெண்ணிலாவோட மாமாவை தேடி கண்டுபிடிச்சி கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. போலீஸில் வந்து இந்த மாதிரி அந்த பசுபதிக்கு பயந்து தான் சார் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் அவரும் கொடுத்துட்றாரு. அதனால் போலீஸ் வந்து சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒழுங்காக இருங்க, அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க.